சிலோன் ஸ்டைலில் முட்டை கிரேவி சாதம் செய்வதை எப்படி? தேவையான பொருட்கள்: முட்டை 4 முன்னால் வேக வைத்து ஓடு நீக்கியது, வெங்காயம் 2 நறுக்கியது, தக்காளி 2 நறுக்கியது, இஞ்சி பூண்டு விழுது 1 மேசைக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 மேசைக்கரண்டி, மிளகுத்தூள் அரை மேசைக்கரண்டி, மல்லித்தூள் 1 மேசைக்கரண்டி, கரம் மசாலா அரை மேசைக்கரண்டி. தேங்காய் பால் அரை கப், கிராம்பு 2, லவங்கப்பட்டை 1 சிறியது, விருப்பப்பட்டால் கருவேப்பிலை மற்றும் பச்சை மிளகாய் சிறிது, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 2 மேசைக்கரண்டி, கொத்தமல்லி இலை அலங்கரிக்க. செய்முறை: முட்டைகளை நன்கு வேக வைத்து ஓட்டினை நீக்கி மொத்தமாகவோ அல்லது பாதியாகவோ வெட்டி கொள்ளவும். வாணலியில் எண்ணெய் ஊற்றி கிராம்பு, லவங்கப்பட்டை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நன்கு மசியும் வரை வதக்கவும். தேங்காய்பால் சேர்த்து சிறிது நீர் சேர்த்து கிரேவியை ஓரளவுக்கு மாவு போல் செய்யவும். இதை 5 முதல் 7 நிமிடங்கள் மெதுவாக கொதிக்கவிடவும். வேக வைத்த முட்டைகளை கிரேவியில் சேர்த்து 3 நிமிடங்கள் ஊறவிடவும். கடைசியில் கொத்தமல்லி இலை தூவி பரிமாறவும்.